பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பு, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பொய் சொல்லுகிறவன் அவன் நாசமடைவான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் பேசுகிறவன் ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சாட்சி சொல்கிறவன் அவன் தண்டனைக்கு தப்பான் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்திலே நாம் வாசிக்கிறோம், பொய் நாவினால் பொருட்களை சம்பாதிக்கிறவன் சாவை விரும்புகிறவன் விடுகிற சுவாசம் போல் இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே பொய் நாவினால் நாம் எவ்வளவுதான் பொருட்களை நாம் சம்பாதித்தாலும் அது சாவை தேடுகிறவனுடைய அந்த சுவாசத்தை போல, இன்னும் கொஞ்ச நாட்களிலே அவனுடைய சுவாசம் ஒளிந்து போவதை போல இருக்கிறது. ஆகவே பொய் பேசுகிறதை தேவன் அருவருக்கிறார். பொய் பேசுகிறவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பொய்களை பேசக்கூடாது, உண்மையை நாம் பேசுவோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் உண்மையை நாம் பேசுகிற பொழுது தேவன் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். உண்மையுள்ளவர்களோ கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க, நம்முடைய வாழ்நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க நம்மளை ஒப்புக் கொடுப்போம். மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்துவதே நம்முடைய நோக்கமாக அது இருக்க வேண்டும். அப்படி கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆகவே உண்மையுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.